என்ன ஈஸ்வரி வாக்கிங்க? இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிட்டு இருக்கேன். என்ன முதியோர் கல்வியா? ம், ஆ. நீங்க 2 பேரும் நடங்க, நான் அதை வந்து. ஏம்மா நீ வா. இல்ல மாமா, ராதா 2 நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா போ. வாக்கிங் தானே வந்த, வா. அப்புறம் ஈஸ்வரி, மகன் வீட்டுல வாழ்க்கையில என்ன சிறப்பா போயிட்டு இருக்கா? என்ன சத்தத்தையே காணும்? உன்ட்ட தானே கேக்குறேன். ஆ, ஆ, போது போது. என்ன விரக்தியா சொல்ற? போது போதுன்னு. முகத்துல ஒரு கலை இல்ல, குரல்ல ஒரு உற்சாகம் இல்ல. என்னதான் நடக்குது சொல்லு. என்னன்னு சொல்றதுங்க? ஆ? நடந்ததை சொல்லு. போன தினமும் கோபிக்காக தான். ஆ, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தோணுது ஏன்டா போனோன்னு. பாத்தியா? படிச்சு படிச்சு சொன்னனே, கேட்டியா? போவாதே போவாதேன்னு. 2 நாள்ல உன் மவன் அவன் சுயரூபத்தை காட்டிட்டான் பாத்தியா? கோபி என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அது சரி. ஆனா அங்க ஒரு தீர்க்காளை கமலான்னு, ஆ. அவதான் என்ன பேச்சு பேசுறா. ம். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆஹா. ரொம்ப சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கா. உனக்கு ஏத்த ஆளுதான். ஆ? ஆ? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா. ஏங்க, ராத்திரி யாராவது அவல உப்புமா சாப்பிடுவாங்களா? அவள் உப்புமாவா? அந்த வீட்ல இந்த ஓட்ஸ் ரொட்டி தானே திம்பாங்க. உனக்கு ஸ்பெஷலா அவள் உப்புமா எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா? பரவாயில்லையே, நல்லா கவனிக்கிறாங்களே. இதான் ஸ்பெஷலா? ம். ஒரு சப்பாத்தி கிடையாதான்னா அந்த அம்மா சண்டைக்கு வராங்க. ம். காஃபிக்கு சண்டை, டீக்கு சண்டை, பழத்துக்கு சண்டை, ஐயோ எல்லாத்துக்கும் சண்டை. நான் எதுவுமே சரியா சாப்பிடாம நாக்கே செத்து போச்சுங்க. அடக்கம் பண்ணிடலாமா? இல்லம்மா, வீட்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த. இப்போ மகனுக்கா இவ்வளவு கஷ்டப்படுறிய? பாவம் தானே. ச்சே. ராதிகாவோட அம்மா சமையல்ல கொடுமைன்னா இன்னைக்கு காலையில கோபி ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. காப்பி போட்டு கொடுத்தானா? அவனுக்கு சுடுதண்ணியா வைக்க தெரியாது, அவன் எங்க இருந்து காப்பி போட்டு கொடுத்தான் உனக்கு? பரவாயில்லையே, உன் பையனுக்கு தாய்ப்பாசம் பெருக்கெடுத்து ஓடுது போல இருக்க. அப்படி ஓடுறதுக்கு ஓடாமலேயே இருக்கலாம். ம். வாயில வைக்க முடியலங்க அந்த காஃபிய. ஏன்? பாகக்காயில காஃபி போட்டா எப்படி இருக்கும்? இல்ல 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 இல்ல, வேப்பெண்ணெயில காஃபி போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க அந்த காஃபி. ஆஹா. நான் அதை குடிச்சதுக்கு அப்புறமா 50 தடவை வாய் கொப்பளிச்சிட்டேங்க. இன்னும் நாக்கிலேயே நிக்குது அந்த கசப்பு. ஏன் ஈஸ்வரி, ம், இந்த விளக்கெண்ணெய் காப்பியை குடிச்சிட்டு இருக்கணுமா? அங்க பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். அது மட்டும் இப்ப முடியாதுங்க. ஏன்? போகும்போது கோபி கூப்பிட்டான்னு தான் நாங்க போனேன். ஆனா இப்போ இன்னொரு முக்கியமான வேலை வந்துருச்சுங்க. என்ன வேலை? ராதிகாவோட அம்மாவை அந்த வீட்டை விட்டு துரத்தணும்.